தமிழ்நாடு முதலமைச்சர் ச. ஜோசப் விஜய் அவர்களை தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் த. அமிர்தகுமார் நிர்வாகிகளுடன் சந்திப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சராக சி. ஜோசப் விஜய் தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்றமைக்கு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பணிபுரியும் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்களின் பல்வேறு வாழ்வாதார கோரிக்கைகளையும் நேரில் வழங்கியதோடு இக்கோரிக்கைகள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. நிதி நிலைமை மோசமாக இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக உங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு என்னால் உத்தரவாதம் வழங்க முடியவில்லை என்றும், விரைவில் பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட சாத்தியமான அனைத்தையும் நிச்சயமாக நான் செய்வேன் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். பழைய ஓய்வூதிய திட்டத்தினை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். கடந்த ஆட்சிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அகவிலைப்படி உயர்வினை வழங்க வேண்டும். 7வது ஊதியக் குழுவின் 21 மாத நிலுவைத் தொகையினை வழங்க வேண்டும். மருத்துவ காப்பீடு திட்டத்தினை அரசை ஏற்று நடத்திட வேண்டும். வருடத்துக்கு 2 முறை செலுத்துகின்ற தொழில் வரியை ரத்து செய்ய வேண்டும். சிறப்பு காலமுறை ஊதியம், மதிப்பூதியம், தொகுப்பூதியம், தினக்கூலி பணியாளர்கள் 5 வருடங்கள் பணியை முடித்து இருந்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும். அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக நடத்தப்படும் குடிமைப் பணிகள் கூட்டு மன்ற கூட்டத்தினை கால இடைவெளியின்றி கூட்டிட வேண்டும். காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். அரசு பணியில் சி பிரிவினருக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தில் 5% உச்சவரம்பை அறவே நீக்க வேண்டும். சாலை பணியாளர்களின் 41 மாத காலத்தை பணி வரன்முறைப்படுத்தி அக்காலத்திற்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் கடிதமாக வழங்கியதோடு இக்கோரிக்கைகள் தொடர்பாக விரிவாக முதல்வருடன் விவாதிக்கப்பட்டது. அப்போது இதில் உள்ள சாத்தியமான விஷயங்களை நான் உயர் அலுவலர்களுடன் விவாதித்து அவர்களுடன் கலந்து பேசி விரைவில் நிறைவேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்வேன். என்னை முழுமையாக நம்புங்கள் என்று கூறினார். இச்சந்திப்பின் போது ஒன்றியத்தின் மாநில தலைவருடன் மாநில துணைத் தலைவர்கள் RCS குமார், A. ஜெயபாலன், மாநில பொருளாளர் திருமதி வே. திரவியத்தம்மாள், மாநில மகளிரணி செயலாளர் திருமதி மா. மணிமேகலை, மாநில செயலாளர்கள் திருமதி ப. ஆலிஸ் ஷீலா, சே. சுப்பிரமணியம், வ. பன்னீர்செல்வம், து. தேவராஜ் உட்பட மாவட்ட தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.